ஏன்னா 200 ml வாட்டர் வந்து வாட்டரை நீங்கள் உள்ளே ஊற்றுனீங்கன்னா அப்படியே 200 ml லாக் பண்ணிக்கும். அப்போ லாக் பண்ணிக்கிச்சுனாவே ஒன்று போதும் தானே, இந்த பாக்டீரியாவையும் கில் பண்ணிடுது, லாக்கும் பண்ணிக்குது. எதுக்கு மாற்றணும்? மாற்றுறதுக்கு நீங்கள் மாற்றுறோன்னு சொல்கிறோம். பெண்கள் மட்டும்தான் கிடையாது, ஆண்களும் யூஸ் பண்ணுவாங்க. யோசிப்பாங்க, என்ன இது பேடு ஆண்கள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா, பேண்டிஸ் போடுறாங்கல்ல, எடுத்து ஒரு ஸ்டிக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அவங்களோட ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும், அவங்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்குல்ல. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. இப்போ இது வந்து ஃபெமினைனில் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். இப்போ பட் இதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் தங்கம் வந்து விலை மதிக்க கூடியது, அது வந்து காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, மதிப்பு மிக்கது அப்படின்றது. ஸோ இது வந்து ஃபெமினைனை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லின்ற இது வந்து சொல்ல முடியாது, அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த மாதிரி. ஸோ இப்போ ரூரல் ஏரியாஸுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம டீம் போயிட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் போது அவங்க வந்து எப்படி அக்செப்ட் பண்ணி இதை வாங்குறாங்க? அது ஒரு மேம், அதுக்கு தான் மேம் இந்த பேக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து 75 rupees தான். ஓகே, ஓகே. 75 ரூபாயில் அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம்ல. ஆமாம், வாங்கி கண்டிப்பாக. இப்போ ஒரு காஃபி போய் குடிச்சாவே உங்களுக்கு வந்து 30 ரூபா 40 ரூபா ஆகுது. இப்போ சும்மா ஒரு சினிமா தேட்டர் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு சினிமா ஒரு ஃபேமிலி போயிட்டு வந்தாலே 1000 rupees கம்மியாக எதுவுமே ஆகிறது கிடையாது. அது கூட விடுங்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு முளை பூ வாங்கி வைக்கிறாங்க. ஆமாம், 100 ரூபாய்க்கு கம்மி எதுவுமே ஒரு 4 மணி நேரத்தில் காஞ்சி போயிடும், தூக்கி டஸ்ட்பின்னுக்கு தான் போடுறீங்க. ஆனால் வைக்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கி வைக்கிறோமா இல்லையா? ஒரு கிளிப்பு வாங்குறோம், கொலுசு வாங்குறோம், செப்பல் வாங்குறோம், ரீசார்ஜ் பண்றோம், கேபிள், இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஹாஸ்பிடல் போன டெஸ்ட் எதுவுமே ஒரு ஸ்கேன் எடுத்தாக்க எவ்வளவு போகுது? 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா அங்க போய் பேரம் பேசிட்டு இருப்பீங்களா? கண்டிப்பா. இது 75 ரூபாய். ஓகே, 75 ரூபாயில இதுல இருக்கக்கூடிய பேடை யூஸ் பண்ணும் பொழுது இத்தனை நாள் யூஸ் பண்ணாங்கல்ல, டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். நிச்சயம் உடம்பு பேசும். கண்டிப்பா பசிக்குதுன்னு சொல்லுது இல்ல உடம்பு. நீங்க உணவை தேடுறீங்க, உணவு இருக்குதுன்னு தேடி போறோமா இல்ல பசி வந்தா சாப்பிட்றோமா? பசி வந்தா தானே போய் சாப்பிட்றோம். எவ்வளவு உணவு இருந்தாலும் பசி வரும்போது ஹோட்டல் கண்ணுக்கு தெரியும். அப்ப இதை யூஸ் பண்ண உடனே இந்த உடம்பு பேசும். இச்சிங் இரிட்டேஷன் இருக்காது, வச்சிருக்கிறதே தெரியாது, உள்ள இருக்கிறது வந்து அந்த பேட் ஸ்மெல் வராது, லாக் பண்ணிக்கும். அவங்களோட பீரியட்ஸ் வந்து சுகமா இருக்கிறத உணர்வாங்க. 75 ரூபாய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல, பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். அதுதான் மேம், அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி? நல்லாவே வாங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா பணக்காரர்களை விட மிடிலுக்கு கீழே தான் எங்க சேல்ஸ் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சோர்ஸ், பணக்காரங்களுக்கு ஆள்காரங்க பார்த்துக்குவாங்க, மாத்திரை இருக்கு, அமெரிக்காவுக்கு போய் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? இவங்களுக்கு நம்ம படுத்துட்டா யார் நம்ம குழந்தைங்களை பார்ப்பா, அதனால நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியங்கிறது அவங்களுக்கு புரியுது. அதனால எங்களுக்கு ஓகே தான், நல்ல சப்போர்ட் பண்றாங்க மேடம். ஓகே, இது கண்டிப்பா வந்து இது வந்து நம்ம காஸ்ட்லின்ற இதுல இது எடுத்துட்டு வர முடியாது. 4 பேடு மேடம், நீங்க XY பிராண்ட்ல ஒரு நாளைக்கு 4 3 சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளோடது ஒன்றே போதும். ஏன் ஒன்று போதும் அப்படின்னா, ஆனையான் இருக்குது, பாக்டீரியாவை கில் பண்ணிடும், லாக் பண்ணிக்கும். நான் நிறைய வீடியோ வந்து டெமோ வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் கூட அவங்க பார்த்துக்கலாம். ஏன்னா 200 ml வாட்டர் வந்து வாட்டரை நீங்கள் உள்ளே ஊற்றுனீங்கன்னா அப்படியே 200 ml லாக் பண்ணிக்கும். அப்போ லாக் பண்ணிக்கிச்சுனாவே ஒன்று போதும் தானே, இந்த பாக்டீரியாவையும் கில் பண்ணிடுது, லாக்கும் பண்ணிக்குது. எதுக்கு மாற்றணும்? மாற்றுறதுக்கு நீங்கள் மாற்றுறோன்னு சொல்கிறோம். எத்தனை பாத்ரூம் நீட்டா இருக்கு, தண்ணி எங்க நீட்டா இருக்குது வாஷ் பண்றதுக்கு, டேங்க் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்களா? தண்ணியை திறந்தீங்கன்னா எவ்வளவு பாத்ரூம்ல புழுவே வருது மேம். அதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணாலும் இன்ஃபெக்ஷன் ஆகுது. நீங்க எங்க பாத்ரூம் போனாலும் ஒரு பக்கெட் தண்ணியை பிடிச்சி ஃபர்ஸ்ட் கீழே ஊற்றி விட்டுறணும். ஏன்னா நம்ம பெண்கள் உட்கார்ந்து தான் பாஸ் பண்ணுவோம், அப்புறம் சிட்டிங் டாய்லெட் வேற, யூரினல் இன்ஃபெக்ஷனு, வாட்டர் இன்டேக், நிறைய விஷயம் இருக்கு மேடம். அதுல நம்ம இவ்வளோ விஷயத்துல ஒரு குவாலிட்டியா ஹைஜீனான ஒரு பேடு ஒரு நாளைக்கு 25 ரூபாய். இப்போ நம்ம பேட் எடுத்தாங்கன்னா 1 டேக்கு 25 rupees, ஒரு 5 நாளைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க,
125 தான். கண்டிப்பா. 125 ஒரு நான் என்ன அதுவும் விலை அதிகம்னு சொல்றீங்களா? எதனால சொல்றீங்க? உங்ககிட்ட வாங்க பணம் இல்லைங்கிறதுனால விலை அதிகம்னு சொல்றீங்களா? என்ன ரீசனுக்கு எப்படி நீங்க விலை அதிகம்னு சொல்றீங்கன்னு நான் கேட்குறேன். கேட்டீங்க. ஓகே. ஒன்று பணம் இல்லை, இன்னொன்று வாங்க மனசு இல்லை, கஞ்சத்தனம். ஆ. இது மறைவா தானே வைக்கிறேன், தூக்கி தானே எறிகிறேன். அதான் அந்த மென்டாலிட்டி. நான் எதுக்கு இதுக்கு 125 ருபீஸ் மாசத்துக்கு கொடுக்கணும்? எனக்கு ரேஷன் கடையில ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க, எனக்கு சும்மாவே இருக்குது, இப்படியெல்லாம் பேசுவாங்க. நான் சொல்லுவேன், சரி உங்களுக்கு மனசு இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து அவங்கள போய் நான் திருத்துறது என் வேலை இல்லை. பிரச்சனை வரும்போது வா, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்ல, நீ கண்டதையும் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உனக்கு அப்போ யோசிப்பேன், நான் வந்து நிற்பேன், அப்பவா பார்த்துக்கலாம். ஆனால் உனக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறேல, நான் சம்பாதிக்க சொல்லி தருவா. நேரம் இருக்குல்ல, கண்டிப்பா. அப்போ பணம் இல்லைன்னா நேரம் இருக்கணும், நேரம் இல்லைன்னா பணம் இருக்கணும், வாங்கணும். அப்ப என்னமோ ஏமாத்திட்டு இருக்கிற, உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கிற. அது எதுன்னு கண்டுபிடிச்சு உனக்கு சொல்லித்தரேன், சம்பாதிக்க சொல்லித்தரேன். இந்த பேடும் யூஸ் பண்ணிடுவேன், பேங்க் அக்கௌண்ட்லயும் பணம் இருக்கும், நீ காரும் வாங்கிக்கலாம், வீடும் வாங்கிக்கலாம், வா உன் நேரத்தை எங்கிட்ட கொடு, சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இந்த 10,000 பெண்கள். மேம், இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் ஃபெமினைனில் இருக்குது, என்ன மாதிரி வேரி சைஸஸ் வருது அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ். நிச்சயமா எல் சைஸ், அது எல் சைஸ்ங்கிறது நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எக்ஸல்ங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ். டபுள் எக்ஸல் ரொம்ப பெருசு, டிராவலில் இல்லை ஓவர்ஃப்ளோ இருக்கிறவங்க டெலிவரி டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 சைஸ் இருக்கு. டபுள் எக்ஸல் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் டெலிவரி டைம்க்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இது மெனோபாஸ் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்பெல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அப்ப எல், எக்ஸல், டபுள் எக்ஸல், இது 3 சைஸ்ல பேட் இருக்கு. பேண்டி லைனர் இருக்கு மேடம், அது வந்து 185 mm அந்த சைஸு. அது வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணணும். அது நம்ம பெண்கள் மட்டும்தான் கிடையாது, ஆண்களும் யூஸ் பண்ணணும். யோசிப்பாங்க, என்ன இது பேடு ஆண்கள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா, பேண்டிஸ் போடுறாங்கல்ல, எடுத்து ஒரு ஸ்டிக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அவங்களோட ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும், அவங்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்குல்ல, அவங்க பேலன்ஸ் ஆகும். அவங்களோட ஃபுட் ஹேபிட்டு, இன்னைக்கு வந்து ஒரு மருந்து அடிக்காம ஒரு காய்கறி வீட்டுக்கு வருதா, ஒரு ஃப்ரூட்ஸ் வருதுங்களா, ஆர்கானிக்னு சொல்றோம், எல்லாத்துலயுமே இருக்கு மேம், இருக்கு. அப்போ அந்த டாக்ஸிக் ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்மளோட அந்த இப்போ வரப்போறது வந்து நயன் டெக்னாலஜி. நம்ம 5ல இருந்து, ஏன்னா இதை நீங்க ஒளிபரப்பும் போது அது ரிலீஸ் ஆகிடும், நயன் டெக்னாலஜி. அப்போ அந்த கிராஃபின், வார்ம்வுட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், இது எல்லாத்துக்குமே தேவை. ஹியூமனுக்கு தேவை, பேண்டி லைனர்லேயும் வருது மேடம். அப்போ அந்த நயன் டெக்னாலஜி இருக்கக்கூடிய அந்த பேடை அவங்க யூஸ் பண்ணும் பொழுது அவங்க ஹார்மோன் நல்லாயிருக்கும், அவங்க ஹார்மோன் நல்லானாவே ஆர்கன் நல்லா இருக்கும். இது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், கழிவுகள் நல்லா வெளியேறும், தூக்கம் நல்லா வரும், பசிச்சு தான் சாப்பிடுவீங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோன்னா மெடிடேஷன், உணவு என்ன தேர்ந்தெடுத்து சாப்பிடணும், இதையும் சொல்லி கொடுத்துட்றோம். அப்போ அவங்க சூப்பராக இருக்காங்க மேம், சூப்பர். ஏன்னா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிட்டு உணவு பழக்க வழக்கங்கள், மனதுக்கு தேவையான தியானம் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா லைஃப் பேக்கேஜா அவங்களுக்கு கொடுத்துறோம். நாங்க நாப்கின் விக்கிற கம்பெனி கிடையாது, கண்டிப்பா ஒரு லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டியா நிக்கிறோம் மேம். சூப்பர். அதான் கம்பெனியில் கம்யூனிட்டி பெரிய, அதில் நிறைய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே கம்பெனி தான் மேம், சேல் பண்ணுற கம்பெனியாக தான் வந்து இருக்குது. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் வந்து இந்த டெக்னாலஜி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், இப்போ நீங்கள் வந்து இது கண்டுபிடிக்கும் போதே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் எக்ஸிஸ்டிங் இருக்குது. அப்போ ஏன் வந்து இந்த ஒரு யோசனை யாருக்கும் வரல அப்படின்றது தெரியல. அதான் அவங்க க்ளீனாக எங்கிட்ட சொல்கிறாங்களே, உங்கள் நாட்டில் வாங்க மாட்டாங்க, நீங்கள் போய் ஒவ்வொருத்திட்டையும் இப்படி எஜுகேட் பண்ணிட்டு இருப்பீங்களா, டிவியில் வந்தால் டிவியில் போட்டுறணும், நம்ம கடையில எல்லாம் வச்சிடணும். அது ஜாம்பவான்கள் தான் அந்த வேலையை செய்வாங்க, சாதாரண ஆளுக்கு செய்ய முடியாது. இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி எல்லா சேனல்லையும் ஆட் கொடுத்துருவாங்க, எல்லா மெடிக்கல்லையும் பிளேஸ் பண்ணிடுவாங்க. நம்மள மாதிரி சாதாரணமாக அப்படி செய்ய மாட்டோம், செய்ய முடியாது. அப்போ அவங்க வந்து அது உங்கள் நாட்டில் செல்லாது, நடக்காது, ஓடாது, அப்படி தான் சொன்னாங்க. ஈவன் த சோ கால்ட் கார்ப்பரேட் கம்பெனிஸ் கூட ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம நாட்டுக்காகன்னு எடுக்கல. ஏன்னா பிரச்சனை ஓப்பனாக சொல்லட்டுங்களா, மனித உடம்பு பிரச்சனையில இருக்கணும், ஆனா உயிரோட இருக்கணும். அது நோன் ஃபேக்டர். நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்க கூடாது, ஆனா நீங்க உயிரோட இருக்கணும். ஆமா, அதுக்கு தான் எல்லாமே வந்து
நான் கியூரபிள் டிசீஸ்ன்னு எல்லாமே வந்தாச்சு. நீங்கள் வந்து பேக்கரி ஐட்டம் சாப்பிடணும், சாப்பிடணும், ஆமா. உங்களை தூண்டுற மாதிரி விளம்பரம் வரும். வரும். நீங்கள் பீஸா சாப்பிடணும், பர்கர் சாப்பிடணும், நீங்கள் கோக் குடிக்கணும், எல்லாமே நீங்கள் எல்லாமே சாப்பிடணும். மருந்து மாத்திரையும் சாப்பிடணும், நீங்கள் தூங்கக்கூடாது, உங்களுக்கு செல்ஃபோனில் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, டிவி உங்கள் வீட்டு அறையில் எல்லாம் கொடுத்துருவாங்க. செய்தி நெகட்டிவாக செய்தி காலையில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்து நியூஸ் பேப்பர்லேயே பார்த்துட்டே இருந்து நல்ல விஷயம் ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது பேர் தான் மாறி இருக்கும், கண்டிப்பா. ஆனால் அதே செய்தி தான். அதான் நான் லாஸ்ட் இன்டர்வியூல கூட சொன்னேன், கொரோனா வந்ததே வந்து நிறைய பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆனதே வந்து நியூஸை பார்த்து அந்த பயம் ஃபேக்டர்லயே, ஆமா. ஃபியர் அப்ப ஃபேக்டர்லயே நீங்க இப்படியே வந்துருச்சு. இருந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஒரு மதன்னு வச்சுட்டே இருப்பாங்க, ஒரு மயக்கத்திலேயே. கண்டிப்பா. நீங்க அந்த மயக்கத்திலே இருப்பீங்க, உங்க காசெல்லாம் அவங்களுக்கு போகும். நீங்க வாழ்ந்தீங்களான்னு கேட்டா பெட் ரிட்டன் ஆகும்போது யோசிப்பாங்க, நான் எங்கடா வாழ்ந்தேன், வாழவே இல்லையடா என் வாழ்க்கைய. படுக்கையில படுத்து நடமாட முடியாத போது யோசிப்பாங்க, வாழவே இல்லையே. நல்ல ரத்தம் உடம்புல இருக்கும்போதே உட்காந்து யோசிக்கணும். யோசிச்சு செட்டில் ஆகணும். ஒரு 50-60 வயசு வரையில உலகம் ஃபுல்லா பயணிக்கிறதுக்கு சொத்து சேர்த்து வச்சிடணும், ஒரு வருமானத்தையும் சேர்த்து வச்சிடணும், நல்ல உறவுகளையும் சேர்த்து வச்சிடணுங்க, நல்ல தொழில் செய்யணும், புண்ணியார்த்தமா இருக்கணும். அப்ப ஹெல்த் நல்லா இப்போ இந்த உடம்பு, மனசு, உயிர், ஆன்மாவுக்கான தீனி எது அப்படின்னு தேடுனா கேட் ஓப்பன் ஆகும். கண்டிப்பா. இந்த டெக்னாலஜி தான் இப்போ 5 இருந்தது வந்து 9 மாறி இருக்குங்க மேம். இந்த 9 டெக்னாலஜியில தான் நம்மளோட உடம்புக்குள்ளார நடக்கிற மாற்றங்கள். ஏன்னா உள்ளுக்குள்ளார மாற்றம் இருந்தால் தான் உறுப்பு நல்லா இருக்கும். அதுதான் மேடம். இது வந்து 9 லேயருமே ப்ரீத்திங். இப்போ ஒரு சுடுதண்ணி நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து இங்கே வச்சிருங்க. மதர்ஸ்க்கு உண்டான அந்த அவேர்னஸ் இல்லாமல் அந்த பசங்களுக்கு கேட்குறதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அது ஒரு ரீசனாக இருந்தாலும், பட் அவங்களுடைய அந்த ஹைஜீன் ஃபேக்டர் அப்படி ஆனாலும் அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஆஸ் பேரண்ட்ஸ் மதர்ஸுக்கும் இருக்கணும். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.